ஹாய் ஆல், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார், கேரட் சாம்பார் செஞ்சு பார்க்கலாங்க. வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க, உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க, வெந்தயம் போட்டுக்கோங்க, ஜீரகம் போட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா எண்ணெயோடு கலந்து விடுங்கங்க. ஒரு வத்தல் மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கொஞ்சம் மல்லி இலை போட்டுக்கோங்க. அதை நல்லா எண்ணெயோடு கலந்து வேகட்டும். கலந்து விடுங்க. பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க, உள்ளி போட்டுக்கோங்க. அதையும் நல்லா கலந்து விடுங்கங்க. எண்ணெயில் வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க. அது நல்லா எண்ணெயில் வதங்கி வரட்டும். அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உள்ளி தக்காளி வதங்குற கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அதையும் கலந்து விடுங்க. இப்போ நல்லா மசிஞ்சு வந்துருச்சுங்க தக்காளி. அதில் கேரட் போட்டுக்கோங்க. கழுவி வச்சுருக்கிற கேரட்டை போட்டுக்கோங்க. அதையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ சாம்பார் தூள் போட்டுக்கோங்கங்க. சாம்பார் தூள் போட்டு அதையும் நல்லா வத்தல் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க கொஞ்சம். அதையும் நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் கேரட் வேகிற கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதையும் நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டுங்க. கேரட் வேகட்டும். இந்த வெந்துருச்சுங்க. அதில் இப்போ நம்ம துவரம் பருப்பு வேக வச்சுருக்கோம்ல, அதை அதில் ஊற்றிக்கோங்க. அதை நல்லா கலந்து விடுங்க. ஹோட்டல் சீக்ரெட்டுங்க, இட்லி பொடி இருக்குல்ல, இட்லி பொடியை போட்டுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை, அதனால் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன். உங்களோட டேஸ்ட்டுக்கு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. அதையும் நல்லா கொதிக்க விடுங்க. அடைச்சி வச்சு கொஞ்சம் கொதிக்கட்டும். அதில் இப்போ மல்லி இலை போட்டுருங்க. மல்லி இலையை போட்டுட்டு சர்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு கமெண்ட், ஒரு சப்ஸ்கிரைப். ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாங்க சாப்பிடுவோம்மா. இன்றைக்கி வெறும் சோறு தாங்க. டாட்டா, பாய் பாய். தேங்க்யூ.